வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற அவைத் தலைவர்களின் 28வது மாநாட்டை இன்று தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் மக்களே முதன்மையானவர்கள் என்றும் அவர்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி உற்பத்தியாளராகவும் உலகின் 2வது எஃகு உற்பத்தியாளராகவும் உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். காமன்வெல்த் சபாநாயகர்கள் மற்றும் பேரவைத் தலைவர்கள் மாநாடு நடைபெறுவது இது 4வது முறை என்றும் பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமூக ஊடகங்கள் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு, தவறான தகவல், சைபர் கிரைம் போன்ற கடுமையான சவால்களை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் துடிப்பான ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பின் உறுப்பினர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடக்கப்பட்டது. இம்முயற்சியின் முக்கிய நோக்கம் இந்தியாவை வேலை தேடுபவர்களை விட வேலைகளை உருவாக்கும் நாடாக மாற்றுவதாகும். கடந்த 10 ஆண்டுகளில் இத்திட்டம் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் கண்டுபிடிப்பு போன்றவைகளில் குறிப்பிடத்தக்க உந்து சக்தியாக மாற்றியுள்ளது. கல்வி என்பது வெறும் வாழ்வாதார வழிமுறை அல்ல என்பதை மாணவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சமூகத்திற்கும் தேசத்திற்கும் சேவை செய்வதற்கான வழிமுறையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தின் 50வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 78வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஜெய்ப்பூரில் உள்ள ஜெகத்பூராவில் உள்ள மஹால் சாலையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த அணிவகுப்பு இந்திய ராணுவத்தின் வீரம், ஒழுக்கம் மற்றும் மேம்பட்ட ராணுவ திறன்களை வெளிப்படுத்தியது. இந்நிகழ்ச்சியில் உள்நாட்டு ஏவுகணை அமைப்புகள், மேம்பட்ட டாங்கிகள், ராணுவ வாகனங்கள், ட்ரோன்கள் மற்றும் வான் எதிர்ப்பு ஆயுத அமைப்புகள் உள்ளிட்ட ராணுவத்தின் நவீன போர் தயார் நிலையின் ஈர்க்கக்கூடிய காட்சி இடம்பெற்றது. பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று தங்கள் போர் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ இசைக்குழு பங்கேற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை எடுத்து காட்டியது. பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு, ஹெலிகாப்டர் அடிப்படையிலான ஆயுத தளங்கள் மற்றும் ரோபோ நாய்கள் ஆகியவை அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது. நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் மாநில அமைச்சரவை உறுப்பினர்கள், மூத்த ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்திய ராணுவ தினத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தள பதிவில், நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத தைரியம், உயர்ந்த தியாகம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு தேசம் வணக்கம் செலுத்துவதாக கூறினார். தமிழகத்தில் 2025-26ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட 1,39,000 ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரணத் தொகையாக 111,96 லட்சம் ரூபாய் ஒப்புதல் பெறப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் திருச்சி, அரியலூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 33 மாவட்டங்களைச் சேர்ந்த 84,848 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரவுள்ள ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அன்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர்லேயன் ஆகியோர் வரும் ஜனவரி மாதம் புதுடில்லியில் நடைபெறும் 77வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.